சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்னையோட உன் கதை முடிஞ்சது. உன் மாமனார் போன இடத்துக்கே நீயும் போ. போ போடி 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 போடி. இன்னையோட உன் கதை முடிஞ்சது. போ போடி போடி போடி. சம்பத் சார், என்ன சம்பத் சார், கனவா? யார கொலை பண்ற மாதிரி கனவு கண்டீங்க? என்ன ஈஸ்வரி, கொலைகள்னு என்னமோ சொல்ற? சம்பத் சார், நான் ஒன்னும் சொல்லலையே. இப்ப நீங்க தான் போ போ, இன்னையோட உன் கதை முடிஞ்சது போ போன்னு கத்திட்டு இருந்தீங்களே, அதான் நான் அப்படி கேட்டேன். நான் என் மனசாட்சி கிட்ட போ போ நீ போன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி, சமாளிக்கிறதா சமாளிக்கிறீங்க, கொஞ்சம் நம்புற மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிங்க சார். நீ நம்பலங்கிறதுக்காக நான் உண்மை மாத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கலெக்ஷனுக்கு போகணும். நீ இங்கே இருந்தா ஈஸ்வரி ஏதாவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவா. நீ போ போன்னு என் மனசாட்சி கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நீயே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தேன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. சார் இருங்க. இன்னும் என்ன? என் மாமாவை பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் மாமா பத்தி என்கிட்ட நீ என்ன பேச போற? இருங்க சார், இப்ப நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாம உனக்கு என் மாமா பத்தி ஏதாவது தெரியணும்னா என் அக்காவை கேளு, இல்ல அழகு கிட்ட போய் கேளு. எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? என் அத்தை கிட்டையும் சின்னையா கிட்டையும் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டேன். மேற்கொண்டு உங்க கிட்டதான் நான் கேட்கணும். அத்தையும் சின்னையாவும் மாமா இறந்தப்போ அவர் கூட இல்லையாமே. அவங்களுக்கு என்னோட மாமா எப்ப இறந்தாங்கன்னு தெரியலையா. என்ன கொடுமையான மரணம் பாருங்க சார். என் மாமா இறக்குறப்போ அத்தையும் சின்னையாவும் அவர் கூட இல்லையா. சக்தி சார் எங்கேயோ வெளியூருக்கு கிளம்பி போயிருக்காரு. ஆமா, அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க? நான் அன்னைக்கு ஆபீஸ்ல தான் இருந்தேன். ஆபீஸ்ல இருந்தீங்களா? ஏன் ஆபீஸ்ல இருந்தீங்க? இவ மாமனார நாம தான் கொலை பண்ணிருப்போம்னு இவளுக்கு டவுட் வந்துருச்சு. அதான் இப்படி நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டே இருக்கா. இவகிட்ட இருந்து இப்ப எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். சம்பத் சார், சம்பத் சார். எஸ். ஏன் ஆபீஸ்ல இருந்தீங்கன்னு கேள்வி கேட்டா எதுக்கு இவ்ளோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னாச்சு சார்? காரணம் மறந்து போச்சா? ஈஸ்வரி, என் மாமா இறந்த நாளை பத்தி தயவு செஞ்சு கிட்ட எதுவும் கேட்காத. என்னால அதை தாங்கிக்க முடியாது ஈஸ்வரி. அவரோட 25வது நினைவு நாள எப்படி நடத்தலாம்னு டிஸ்கஸ் பண்றதா தான் என்கிட்ட பேசு. அது இல்லாம என்கிட்ட வேற எதை பத்தியும் பேசாத. நான் கலெக்ஷனுக்கு போகணும்.
மாமா ஈசு, எல்லாரும் என்ன முட்டா பையன்னு சொல்றது இந்த விஷயத்துல சரியா போச்சுல? சின்னையா, நீங்க ரொம்ப நல்லவரு. நல்லவங்களுக்கு தான் இப்ப முட்டா பையன்னு பேர் வைக்கிறாங்க. அதனால இதெல்லாம் சொல்லி உங்களை நீங்களே குறைச்சலாம் நினைக்காதீங்க, சரியா? இல்ல ஈசு, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் ஈசு. என்னது? இதோ நீ இப்ப சொன்னியே அந்த ஈகோ, அது என்னைக்குமே எனக்கு வரக்கூடாது. நீ எப்பவுமே என் பக்கத்திலேயே இருக்கணும். இப்படி உன் கையை பிடிச்சிக்கிட்டு நான் என் வாழ்க்கையில மீதி காலத்தை கழிச்சிருந்தேன் ஈசு. சின்னையா, என்ன பேச்சு இது? எனக்கு துணையா நீங்களும், உங்களுக்கு துணையா நானும் எப்பவும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும். ஈஸ்வர் இடுப்புல நம்ம கை வச்சத நம்ம டேட் கிட்டயும் அழகு கிட்டயும் போட்டு கொடுத்துருப்பாளோ? அப்படி அவ போட்டு கொடுத்துருந்தா அதை யாரும் நம்பாத மாதிரி நம்ம பயங்கரமா நடிச்சு எல்லாத்தையும் ஏமாத்திர வேண்டியதுதான். நம்ம பயப்படுற மாதிரி எதுவும் நடந்த மாதிரியே தெரியல. அம்மா, அத்தை, திவ்யா எல்லாரும் ஜாலியா ஹாப்பியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஈஸ்வரி நம்ம லீலைய சொல்லல. சொன்னா பிரச்சனையாகவும் நினைச்சு பயந்துட்டாளா? இல்ல அழக ஆராதிக்க தெரியாத முட்டா பையன் அழகை விட அவளை ரசிக்கிற நம்ம பெட்டர் நினைச்சு கமுக்கமா இருக்காளா? நம்மளை மட்டும் ஈஸ்வரி ஏத்துக்கிட்டானா நம்ம லைஃபே சும்மா ஜிஃப்னு ஆயிடுமே. அவ என்ன முடிவில் இருக்கான்னு இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஈஸ்வர் எங்க இருப்பா? ஒருவேளை கெஸ்ட் ஹவுஸ்ல இருப்பாளோ? போய் பார்த்தா பெட்ரா. ஆனா என்ன காரணம் சொல்லிட்டு அங்க போறது? நம்ம ஈஸ்வரி பத்தி பேசிட்டு இருந்ததெல்லாம் இந்த முட்டா பையன் கேட்டிருப்பானா? இப்ப என்ன பண்றது? ப்ரோ, என்னடா ப்ரோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நத்திங் ப்ரோ, நத்திங். என்னடா நத்திங்கு? நான் சொல்லவா? நீ என்கிட்ட எதையும் மறைக்காத கதிரு, எனக்கு எல்லாம் தெரியும். ப்ரோ, அது வந்து என்னன்னு நான் சொல்லட்டுமா? அதான் உன் விரல்ல இன்னும் வலி இருக்கு, அதானே? ஏண்டா இப்ப அந்த வலியை தாங்கிக்க முடியாம தான் நீ ஏன் தனியா நின்று புலம்பிக்கிட்டு இருந்த, அதானே? ஆமா ப்ரோ. டேய், நீ பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருந்தனா இந்த வலி எப்படா சரியாகிறது? இங்க பாரு, உன் அண்ணி கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா. நீ நேரா அவகிட்ட போயிட்டு இந்த வீக்கத்துக்கு அந்த ஐஸ் கட்டியை வச்சுக்க, அப்ப சரியாயிரும். இல்ல ப்ரோ, அண்ணி பாவம், அங்க போவேனா தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிடும். பரவாயில்ல, நான் வலியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க வர தம்பி, நீ இப்ப போக போறியா இல்லையா? இங்க பாரு, உன் அன்னைக்கு இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டா. இங்க பாருடா, நான் சொல்றத கேளு. இப்ப நீ போக போறியா இல்லையா? நான் போறேன். இது நல்ல பிள்ளைக்கு அழகு. கதிரு, நான் சொன்ன மாதிரி நீ அண்ணியை போய் பாரு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், சரியா? ஆட முட்டா பையன் அழகு. நான் ஈஸ்வரி எப்படி போய் பார்க்கறதுன்னு காரணம் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீயே தெளிவா ரூட்டை போட்டு கொடுத்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ் அழகு.
ஏ போலீஸ் என்ன கண்டுபிடிக்க முடியாதே 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 இந்த திருடரை பிடிக்க முடியாதே யாருக்கிட்ட நான் கூட கொஞ்சம் கொஞ்சமா இந்த விதைகளை அரைச்சு ஜூஸ் போட்டு கொடுத்து அந்த வசுந்தராவை மெல்ல மெல்ல கொல்லலான்னு நினைச்சேன். ஆனா வர வர இந்த ஈஸ்வரி ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. அவளை பழி வாங்கறதுக்காக இப்பவே இந்த எல்லா விதையும் போட்டு ஜூஸ் போட்டு கொடுத்து வசுந்தராவை கொல்லணும்னு அப்படியே வெறி வருது. அம்மா, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? கண்டபடி உளறிட்டு இருக்க. உளரல திவ்யா, நான் உண்மையதான் சொல்றேன். அம்மா, அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு நீ பாட்டுக்கு முட்டாள்தனமா ஏதாவது பண்ணி தொலைச்சிடாத. இது வரைக்கும் போட்ட பிளான்லயே ரொம்ப புத்திசாலித்தனமான பிளான் இதுதான். அதனால கோபத்துல ஏதாவது பண்ணி மாட்டிக்காதமா. நீ இப்ப பண்ற மாதிரியே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போயிட்டு புரிஞ்சுதா? அம்மா, ஈஸ்வரி வரா, விதைய மறைச்சு வை. இல்ல திவ்யா, மறைச்சு வச்சாதானே டவுட் வரும். நீ பாட்டுக்கு உன் வேலைய பாரு. என்ன கிரிஜா மேடம், நீங்களும் திவ்யாவும் ரொம்ப மாறிட்டீங்க போல இருக்கு. நாங்க தான் மாறிட்டோம் தெரிஞ்சிட்டோன்றது உனக்கு தெரியாத ஈஸ்வரி? உனக்கு தெரியாத மாதிரியே கேக்குறியே. இல்ல, நீங்க இந்த அளவுக்கு மாறி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்ப பார்த்தாலும் ஆப்பிளையே கட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது ஈஸ்வரி? முதல்ல வசுந்தரா அண்ணி மட்டும்தான் ஆப்பிள் ஜூஸ் கேட்டாங்க. இப்ப திவ்யாவோட அப்பால ஆரம்பிச்சு மங்க, துர்கா, ரம்யான்னு எல்லாருமே ஜூஸ் கேக்குறாங்க. ஏகப்பட்ட ஆப்பிள கட் பண்ண வேண்டியதா இருக்கு. நாளைக்கு ஜூஸ் போட தேவையான ஆப்பிள இப்பவே கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டா நாளைக்கு ஜூஸ் போடுற வேலை ரொம்ப ஈஸியா இருக்கும்ல, அதுக்குதான். அதுவும் கரெக்ட் தான். எல்லாரும் ஆப்பிள் ஜூஸ் கேக்குறாங்கங்கறதுனால அவசரத்துல நீங்க பாட்டுக்கு விதைய சேர்த்து ஜூஸ் போட்டுறாதீங்க. ஏன் ஈஸ்வரி அக்கா, இந்த விதைய போட்டா என்ன ஆகும்? என்ன திவ்யா, உனக்கு விஷயம் தெரியாதா? விதைய முழுங்குனா வயித்துக்குள்ள மரம் முளைக்கும். அதனாலதான் சொன்னேன். சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க. மா, ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேம்மா. ஆமா திவ்யா, நானும் பயந்துட்டேன். மா, திரும்ப வராமா? சரி, வேலைய பாரு. கிரிஜா மேடம். என்ன ஈஸ்வரி? சம்பத் சார் இன்னும் வரலையா? இன்னும் வரலையே. ஏன்? ஒன்னும் இல்ல, அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அவர் வந்த உடனே எனக்கு போன் பண்ண சொல்லுங்க. சரி ஈஸ்வரி. சரிடா தம்பி, நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட? அடுத்த ஆட்டம் நான் தானே. ஆமா, இங்க வரு. நான் போலீஸ், நீ திருட. நீ போய் ஒளிஞ்சுக்க. அண்ணன் உன்னை எப்படி கபார்னு காபரா பண்றேன்னு மட்டும் பாடுறா. பார்க்கலாம் ப்ரோ, பார்க்கலாம்டா. 1 2 3. நம்ம பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. இதை வச்சு நம்ம நினைச்சதை சாதிச்சிட வேண்டியதான். என் மாமாவோட நினைவு நாள்ல எல்லாரும் முன்னாடி ஒரு விஷயத்த ஓபன் பண்ண போறேன். அப்போ உங்களுக்கு எல்லா உண்மை தெரிய வரும்னு ஈஸ்வரி என்ன மிரட்டிட்டு போறான். அப்படி என்ன உண்மையை சொல்ல போறாளாம்? ரத்னவேல் பாண்டியன் இயற்கையா சாகல, அவனை யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு ஈஸ்வரி சந்தேகப்படுறா. கிரிஜா,
அது எப்படிங்க? வசுந்தராக்கு வராத சந்தேகம் இந்த மீசக்காரனுக்கு வராத சந்தேகம் இந்த ராட்சசிக்கு மட்டும் எப்படிங்க வந்துச்சு? அந்த பாய் பைய கடைக்கு சாம்பிராணி போடுற மாதிரி இந்த ஈஸ்வரிக்கு ஏதோ தூபத்தை போட்டு போயிருக்கா. அதான் அவ இந்த அளவுக்கு என்கிட்டயே சவால் விடுற மாதிரி ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கா. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. ரத்னவேல போட்டு தள்ளின கொஞ்ச நாள்லே யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அந்த பாயோட கதையும் நீங்க முடிச்சிருக்கணும். ஆமா கிரிஜா, அந்த ஆள் விஷயத்துல நான் கொஞ்சம் பாவம் பார்த்தேன். அதனால்தான் அவனை நான் விட்டு வச்சேன். அதான் பெரிய தப்பா போயிடுச்சு. அந்த கிழவனை நான் உயிரோட விட்டுருக்க கூடாது. அவனை உயிரோட விட்டு வச்சதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு விபரீதமா விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. சரி விடுங்க. நடந்தத பத்தி யோசிச்சுட்டு இருக்காம இனிமே நடக்க போறத பத்தி யோசிங்க. இனிமே யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல கிரிஜா. நினைவு நாள் அன்னைக்கு ஈஸ்வரி என்ன வெடிகுண்ட தூக்கி போடுவான்னு எனக்கு தெரியல. ஆனா அது என்னவா இருந்தாலும் சரி, அதை ஃபேஸ் பண்ண நான் ரெடி ஆயிட்டேன். ஆனா ஒண்ணு, ரத்னவேலை நான் தான் கொலை பண்ணுங்கிற உண்மையை ஈஸ்வரி எப்படியாவது கண்டுபிடிச்சு என்ன மாட்டி விட முயற்சி பண்ணுனான்னு வெயி. ரத்னவேலோட நினைவு நாள் வெறும் நினைவு நாளா மட்டும் முடியாது. அந்த நாள் வேற யாராவது ஒருத்தருக்கு மரண நாளாவும் முடியும். ஈஸ்வரி, நாளைக்கு மாமாவோட நினைவு நாள நடத்த போறோம். மாமாவோட மரணத்துல இருக்கிற மர்மத்தையும் மாமாவை யாரு கொலை பண்ணாங்கங்கிற ரகசியத்தையும் எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும். சம்பத் சார டென்ஷன் பண்ணி விட்டதுனால அவரு செம காண்ட்ல இருப்பாரு. கண்டிப்பா நம்மள ஃபாலோ பண்ணி வருவாரு. அவருக்கும் மத்தவங்களுக்கும் தெரியாம வீட்ல இருந்து கிளம்பி போய் சில எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். சின்னையா கிட்ட கூட விஷயத்த சொல்லாம எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டு போகணும். ஈசே, அபிமா, என்ன வரைஞ்சுக்கிருக்க நீ? டேய் அபிமா, ஏன் அப்பாவா அப்படியே அச்சஸா வரைஞ்சு வச்சிருக்க? அங்க வீட்ல போட்டோல இருக்க மாதிரி அப்படியே இருக்காரு. ஈசு, நீ பாரு. ஆமா சின்னையா, சூப்பரா இருக்கு. அபிமா, உண்மையிலேயே நல்லா வரைஞ்சிருக்கு. அபிமா, வா வா, உடனே இது போய் எல்லாத்தையும் காட்டுவோம். ஐயோ சின்னையா, இருங்க. என்ன ஈசு? இந்த படத்தை இப்போதைக்கு யார்கிட்டயுமே காட்ட வேண்டாம் சின்னையா. அத்தை இந்த படத்தை திறந்து வைக்கிறப்போ எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கும். ஓஹோ, இததான் அம்மா திறந்து வைக்க போறாங்களா? ஆமா சின்னையா, அதுக்காக தான் ஸ்பெஷலா அபியை இந்த படத்தை வரைய சொன்னேன். அடடடடடா, ஆகா, அதிசயம், அற்புதம், சூப்பரா இருக்கு அபிமா. அபிமா, என் அப்பாவை இன்னும் அழுத்தம் திருத்தமா வரைஞ்சு நல்லபடியா முடி. சின்னையா, நீங்க அபி கூட இருங்க, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க ஈசு, மார்க்கெட்டுக்கா? இல்ல சின்னையா, வேற ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரி ஈசு, நீ போயிட்டு வா. அபிமா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஈசு ஈசு, ஒரு நிமிஷம் இரு. நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு. என்ன சின்னையா? அதான் அந்த குறி சொல்ற அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. உன்னை எங்கன்னு கேட்டாங்க. நான் நீ இங்கதான் இருக்கிறதா சொன்னேன். அப்படியா? அவங்க இங்க வரவே இல்லையே. ஆமா ஈசு, அவங்க இங்க வரலங்கிறது எனக்கு தெரியும். பெரிய வீட்லயே நின்னு உன்கிட்ட ஒரு விஷயத்த என்ன சொல்ல சொன்னாங்க. என்னது? உன்கிட்ட அந்த அம்மா ஏதோ வாக்கு சொன்னாங்களாமே, அத மட்டும் மறந்துட வேணான்னு சொன்னாங்க ஈசு. இத மட்டும் உன்கிட்ட சொல்ல சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க ஈசு. உன் மாமாவோட மரணத்துல இருக்கிற ரகசியத்தை நீ கண்டுபிடிக்கிற முயற்சியில உனக்கு பெரிய சோதனை காத்துக்கிட்டு இருக்கு. நீ உசுரா நினைக்கிற ஒரு உறவுக்கு பெரிய ஆபத்து ஒண்ணு வரப்போகுது. ஈசு, அந்த அம்மா உங்ககிட்ட என்ன வாக்கு சொன்னாங்க? நானும் கேட்க மறந்துட்டேன். என்ன ஈசு? ஒண்ணும் இல்ல சின்னையா, மாமாவோட நினைவுனால நாளைக்கு நல்லபடியா நடத்தினா அவரோட ஆன்மா சாந்தி அடையும்னு சொன்னாங்க. அததான் நாம பண்ணிட்டு இருக்கோமே. இதுதான். அம்மா, சம்திங் ராங்.
ஆமாண்டி திவ்யா, ஈஸ்வரி இல்லாத நேரமா பார்த்து இந்த மீசை எதுக்காக அவன் குடும்பத்தை கூட்டிட்டு வசுந்தராவை பார்க்க போறான்னு தெரியலையே. அவன் ஏதோ பெருசா பிளான் பண்ண போறான்னு நினைக்கிறேன். வா நம்ம போய் என்னன்னு பாப்போம். மாமா இருமா, நாம இப்ப போய் பார்த்தா மீசக்காரன் வாயை திறக்க மாட்டான், கப்பு சிப்புன்னு அமைதியாயிருவான். ஏண்டி, என் கூட இத்தனை வருஷமா இருந்துகிட்டு என் கேரக்டர் தெரியாம பேசிட்டு இருக்கியே. நாம ஒன்னும் ஸ்ட்ரெயிட்டா போய் பார்க்க போறதில்ல. வழக்கம் போல மறைஞ்சு நின்னுதான் போய் பார்க்க போறேன். நீ தேவையில்லாம பேசாம என் பின்னாடி வா. சக்தி தம்பி, என்ன ஏதோ என்கிட்ட பேசணும்னு எல்லாரும் வந்திருக்கீங்க, ஆனா யாருமே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்களே. என்னாச்சு? என்ன விஷயம்? அண்ணே, ஒண்ணு இல்ல அண்ணே. அண்ணனோட நினைவு நாள் முடிஞ்சதும் கதிர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்றான் அண்ணே. என்னப்பா, அப்பா சொல்றது உண்மையா? அவன் தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா எனக்கும் துர்காவுக்கும் இதுல துளி கூட இஷ்டம் கிடையாது. ஆமாக்கா, இவன் இங்கேயே நம்ம கூடயே இருக்கணும். நம்ம அழகுக்கு துணையா இருந்து நம்ம கம்பெனி கொஞ்சம் பாத்துக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு நானும் இவரும் ஆசைப்படுறோம். ஆனா இவன் என்னடா அண்ணா வெளிநாட்டுக்கு போறேன்னு ரொம்ப பிடிவாதமா சொல்லிட்டு இருக்காங்கா. என்ன கதிர், நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, திரும்ப வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேணா, இங்கேயே வேலையை பாத்துக்கலான்னு. அப்புறம் என்ன? இல்ல பெரியம்மா, நான் இங்க இருந்தேன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். எதுக்கு அதெல்லாம் தான்? தேவையில்லாத பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அக்கா, நான் கேட்டாலும் இதே தான்க்கா சொல்லிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. கதிரு, அண்ணி கேக்குறாங்கல்ல, உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவங்க கிட்ட ஓபனா சொல்லு கதிரு. கதிர், உன்கிட்ட தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம், சொல்லு. பெரியம்மா, அது வந்து நான் இந்த கம்பெனியை பாத்துக்கிறது சம்பத் மாமாக்கு பிடிக்கல. அதனால டேடுக்கும் சம்பத் மாமாக்கும் தேவையில்லாத சண்டை வருது. அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றதுக்காக தான் ஃபாரின் போலான்னு டிசைட் பண்ணேன். எப்படி நைஸா போட்டு கொடுக்கறான் பாத்தியா? பொல்லாத பையன்டி இவன். ஆமாமா. இல்ல கதிர், இப்போ உன் பெரியம்மா நான் சொல்றேன், சம்பத் மாமாவால எந்த பிரச்சனையும் இனிமே உனக்கு வராது. இதனால நீ வெளிநாட்டுக்கெல்லாம் ஒண்ணு போவேனா, இங்க வேலை செஞ்சாலே போதும். இல்ல பெரியம்மா, நான் உங்களை எதிர்த்து பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கதிர், நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. எங்க பேச்சதான் கேட்க மாட்டேங்கிற. பெரியவங்க சொல்றதையாவது கொஞ்சம் கேளுடா. இல்ல டேட், அது வந்து ஐயோ, என்னங்க தம்பி, என்னங்க நீங்க? என்னது இது? தம்பி, எதுக்கு கோவப்படுறீங்க? பொறுமையா பேசுங்க. கோவப்படாம என்ன பண்ண சொல்றீங்க அண்ணே? இவனை வச்சுட்டு நான் என்ன பண்றது? அண்ணி, எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லலாமா? என்ன மங்க, சொல்லு. அது நம்ம மார்க்கெட்ல ஒரு ஏரியாவை பிரிச்சு கொடுத்து அவனையே கலெக்ஷன் தனியா பார்க்க சொன்னா என்ன அண்ணி? அக்கா, எனக்கு என்னமோ இது நல்ல யோசனையா படுதுக்கா. நம்ம மார்க்கெட்ல கதிருக்கு தனியா ஒரு ஏரியா பிரிச்சு கொடுத்துட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுல்ல. கதிர் வெளிநாட்டுக்கெல்லாம் போகாம இங்கேயே நம்ம கூடயே இருப்பான்ல. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, நல்ல ஐடியாவை தான் கொடுத்திருக்கா. சரி, ஒண்ணு பண்ணலாம். அழகு ஈஸ்வரியும் வந்துட்டோம், கூடவே சம்பத் கிரிஜா கிட்டையும் கலந்து பேசிட்டு, இதோ இந்த நினைவு நாளை நல்லபடியா நடத்தி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம பினான்ஸ் கம்பெனில எந்த ஏரியாவை கதிருக்கு பிரிச்சு கொடுக்கணுமோ பிரிச்சு கொடுத்து அவனை இங்கேயே வேலை செய்ய வைப்போம். சரிங்க அண்ணே. கதிர், உடனே போய் ஆசீர்வாதம் வாங்க. போடா. பெரியம்மா, என்ன பிளஸ் பண்ணு. டே, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். ஆனா உனக்கு பிரிச்சு கொடுக்கற ஏரியால நல்லபடியா பிசினஸ் பண்ணணும், சரியா? எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும், அது போதும் எனக்கு. சரிங்க. டே ரத்னவேல் பாண்டி, நீ செத்து 25 வருஷமாக போதுரா. நீ எப்படி செத்தங்கிற ரகசியம் இனி வெளியே வரவே வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு உன் நினைவு நாளை கொண்டாடுறேன்னு அந்த ஈஸ்வரி ஏதோ பிளான் பண்ணி என்ன மாட்டி விட பாக்குறா. சின்னையா, சின்னையா எங்க போயிட்டாரு? என்ன ஈஸ்வரி, அழக தேடுறியா? ஆமா,
அத்தை சின்னையா 2 பேருமே ரூம்ல இல்ல, எங்க போனாங்க? எல்லாரும் பால்கனில இருக்காங்க. அம்மா, அப்பாக்கு சாமி கும்பிடும்போது அவருக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வச்சு படைக்கணுமாமே, அதான் அதை எல்லாத்தையும் வாங்குறதுக்காக நானும் அபியும் போலான் இருக்கோமா. அழகு, கரெக்டான நேரத்துல ஞாபகப்படுத்தினடா. நானே லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். ஈஸ்வரி கிட்ட கொடுத்துதான் அதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, இப்பதான் நீ போறல, அப்பாக்கு அதிரசம்னா ரொம்ப பிடிக்கும், அத வாங்கிக்க. அதுக்கப்புறம் நல்ல கருவாடா பார்த்து வாங்கிடு. மீன் கறி இதெல்லாம் அப்புறம் ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்கலாம், சரியா? ஆமாம்மா, இது எல்லாத்தையும் வாங்குறதுக்கு சித்தப்பா அனுப்பிவிடுமா. சித்தப்பு தான் கருவாடு மீன் இதெல்லாம் அப்படியே நல்லா பார்த்து வாங்குவாப்ல. நான் அப்பாவுக்கு கடல் மிட்டாயி, தேன் மிட்டாயி, குச்சி மிட்டாயி, குருவி ரொட்டி, இளந்தோட இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய், என்ன சொன்ன? குச்சி மிட்டாயி குருவி ரொட்டியா? என் புருஷனுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு எனக்கே தெரியாதேடா. உனக்கு எப்படி தெரியும்? அது 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 வந்துப்பா, அது என்னடா வந்துட்டு போயிட்டுன்னு? உங்க அப்பா பேரை சொல்லி எல்லாத்தையும் வாங்கி அத படைச்சிட்டு அதெல்லாம் அதுக்கப்புறம் மொத்தமா நீ திங்கலான ஐடியா பண்ணிருக்க. அபிமா, அம்மா நம்ம திட்டத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இரு, என் மருமக வரட்டும். உன் புருஷன் குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் சாப்பிடறதுக்கு என்கிட்ட டிராமா போட்டு என்னை ஏமாத்துறான்னு அவகிட்ட சொல்றேன். அம்மா, நீ நல்லா இருப்ப தாயே, உனக்கு கோடி கும்பிடு போடுறமா. அம்மாமா, அந்த அன்பான ராட்சசி கிட்ட நீ என்னை தயவு செஞ்சு மாட்டி விட்டுறாதம்மா. அம்மா, அவ டீச்சர் மாதிரி அப்படின்னு என் காதை பிடிச்சி திரிகிடுவாமா. அம்மா, உன் மையன் பாவம் தானம்மா, பாரு பிஞ்சு காது வலிக்கும்ல. சின்னையா, என்னம்மா குரலை மாத்தி பேசுற? சின்னையா, என்னையா? அபிமா, நான் ராட்சசியா? என்ன பார்த்தா உங்களுக்கு ராட்சசி மாதிரி தெரியுதா? ஈசு, ஆமா. ஏமா, நீ எப்ப வந்த? நீங்க குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்க போறேன்னு சொன்னீங்கல்ல, அப்பவே வந்துட்டேன். அப்படியா? சின்னையா, இப்ப நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, நான் ராட்சசியா? அபிமா, நீதான் அபிமா என்னை எப்படியாவது காப்பாத்தணும். என்னது முடியாதா? துரோகி, இரு உனக்கு அப்புறம் இருக்கு. அம்மா அம்மா அம்மா, என்ன பெத்த மகராசி, உனக்கு உன் மையனா ரொம்ப பிடிக்கும்ல. இந்த அன்பான ராட்சசி கிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துமா. மறுபடியும் என்ன ராட்சசின்னு சொல்றீங்களா? இருங்க என்னை விடுமா. சின்னையா, 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 கதவை திறங்க. இப்ப கதவை திறக்க மாட்டீங்களா? நீங்க எப்படியும் வெளியே வந்துதானே ஆகணும். அப்ப பாருங்க இந்த ராட்சசி உங்களை என்ன பண்ணுவான்னு. சின்னையா, நான் இப்ப போறேன் சின்னையா. ஈசு, இவ்வளவு கத்தியும் நான் இந்த கதவை திறக்கவே இல்லை பத்தியா? எப்படி உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டனா? என்ன ஈசு ஈசு, என்ன ஈசு? இப்ப வசமா மாட்டினீங்கல்ல, வாங்க வாங்க. வலிக்குது ஈசு, வலிக்குது. ஐயோ ஐயோ, ஏன் கதவு சாத்துற?